கர்த்தருடைய மகிமையை கண்டோம், அவர்கள் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சுத்தி வாசம் பண்ணுகிறார், உள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருக்கு வாழ்க்கை டோட்டலா சரண்டர் பண்ணீங்கன்னா வேதம் சொல்லுகிறது உங்களை முற்று முடிய ரட்சிப்பார். முற்று முடியன்னா சகல விதத்தில் உங்களை ரட்சிப்பார். ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளையை போல் மனம் திரும்பவில்லை என்றால் நீங்க தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பெரியவங்கள்ட்ட கிஃப்ட் கொடுங்க, வேணாம் சார், இருக்கு சார். சின்ன பிள்ளைகிட்ட கிஃப்ட் கொடுங்க, இன்னொன்று வாங்க, இன்னொன்று. அதான் சின்ன பிள்ளை. கத்தட்ட வரும்போது சிறு குழந்தை மாதிரி வரணும். அந்த மேய்ப்பர் பார்த்தீங்களா, தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்காங்க. அந்த மேய்ப்பர்கள் மேலே ஆக்ட் பண்ணணும். கேட்டாங்க, கேட்டு என்ன பண்ணாங்க? வாசிப்போம் 14 போடு. உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னில் கிடக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை கேட்டா, விசுவாசித்த, ஆக்ட் பண்ணா. அப்படியாக்கும் பிறந்திருக்கிறாராக்கும் அப்படின்னு சொல்லி உட்காரல, உடனே ஆக்ட் பண்றான், போய் பிரசித்தப்படுத்துறான், அந்த மக்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கிறான். ஒன்று இப்படி இருக்கலாம், இன்னொன்று அந்த சத்திரத்தில் ஒருத்தர் இருந்தா பார்த்தீங்களா, ரூம் கொடுக்காதவன், அப்படி இருக்கலாம். நீங்க இவர் தான் விடுவிக்கிறவர், இவர் தான் வாழ வைக்கிறவர், இவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார்னு தெரிந்தும் அவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்காம இருக்கலாம். சும்மா வந்தேன், வந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க, கூட்டு வந்தாங்க, உட்காந்துருக்கேன், அப்படி இருக்கலாம். நீங்க மேய்ப்பர்கள் போலயும் இருக்கலாம், அந்த சத்திரத்தில் இருக்க இன்கீப்பர் மாதிரி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். தமிழில் தொழுது கொள்வார் இருக்கு, ஆங்கில பைபிள் அழகா இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார் இருக்கு. கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறதுனா ஒரு சம்மன் அனுப்புறது, ஒரு அழைப்பு கொடுக்கிறது, வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறது. உங்களால் முடியல, உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரே வாங்க, உதவி செய்யுங்க. நேற்று ஒரு 10 இருக்கும். நம்ம காட்டுப்பகுதியில் தானே வாழ்கிறோம். அந்த சைடு வீட்டுக்குள்ளே அந்த காருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கட்டுவரியின் பாம்பு வருது, சின்ன பாம்பு ஒரு பேருக்கு. போகணும்னு என்னை கூப்பிடணும், இவங்க அடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. சில காரியம் முடியலை அப்படின்னா முதல் என்ன செய்யணும்? அப்பா எங்கள் வீட்டில் இருக்கோம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போயிடுச்சுன்னா அப்பாவை கூப்பிடுன்றாங்க. சில காரியங்களுக்கு முடியலையா, வெளியே வரவே முடியலையா, அப்பாவை கூப்பிடுங்க, கர்த்தரை கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேரையும் அவர் விடுவிப்பார் இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், சரீர பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை மீட்பதற்கு விடுவிக்கிறதுக்கு இருக்கிறார். நோக்கி கூப்பிடுங்க, விடுவிப்பார், முற்று முடிய விடுவிப்பார். கர்த்தருடைய மகிமையை கண்டோம், அவருக்குள் நமக்குள்ளே வாசம் பண்ணினான் இருக்கு. சுத்தி வாசம் பண்ணுகிறார், உள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருக்கு வாழ்க்கை டோட்டலா சரண்டர் பண்ணீங்கன்னா வேதம் சொல்லுகிறது உங்களை முற்று முடிய ரட்சிப்பார் இருக்கு. ரட்சிப்பார்னு சொல்லல, எல்லாம் முற்று முடியும்னா சகல விதத்தில் உங்களை ரட்சிப்பார். அப்படிப்பட்ட ரட்சகரத்தை உங்களுக்கு பிரசன்னம் பண்றேன். மதவாதியை சொல்லலை. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு எந்த மதம் பிடிக்கும்னா எனக்கு எந்த மதமும் பிடிக்காது. கிறிஸ்தவ மதமும் எனக்கு பிடிக்காது, எனக்கு கிறிஸ்து பிடிக்கும். அவர் என்னை விடுவிப்பார், ரட்சிப்பார், என்னை ஆள வைப்பார், ஆளப்பட்டிருந்த என்னை வாழ வைப்பார். அவரை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஒரு ரட்சகர் அறிவிக்கிறேன். ஏற்றுக்கொண்டீர்கள் வாழ்வடையலாம், நிறைவா இருக்கலாம். உங்க வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்.